செய்திகள் தொடர்கின்றன. தமிழக உள்துறை முதன்மை செயலாளரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தலைமை செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி நேற்று வெளியிட்ட அறிவிப்பால் தமிழக அரசின் உள்துறை முதன்மை செயலாளரான ரமிஷா மிஸ்ரா அப்பதவியில் இருந்து மாற்றப்பட்டு வருவாய்த்துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோல் வருவாய்த்துறை முதன்மை செயலாளரான ஆர் ராஜகோபால் உள்துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்படுவதாக தேவேந்திரநாத் சாரங்கி அந்த அறிவிப்பில் தெரிவித்தார். இதேபோல் சென்னை மாவட்ட ஆட்சியர் மதுமதி மற்றும் சேலம் மாநகராட்சி ஆணையர் லட்சுமி பிரியா ஆகியோரும் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் மதுமதி அப்பொறுப்பில் இருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவதாகவும், சேலம் மாநகராட்சி ஆணையர் லட்சுமி பிரியா நெல்லை மாவட்ட ஒழுங்கு நடவடிக்கை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக அரசு பேருந்து மோதி பெண் யானை ஒன்று பலியானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கோவையில் இருந்து சத்தியமங்கலம் ஆசனூர் வழியாக மைசூருக்கு கர்நாடக அரசு பேருந்து ஒன்று சத்தியமங்கலத்தில் பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்தது. காரைப்பாலம் என்ற இடம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையை கடக்க முயன்ற பெண் யானை மீது பேருந்து பயங்கரமாக மோதியது. இதில் பெண் யானை பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் குறித்து மாவட்ட வன அதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநில பஸ் ஒன்று பேருந்து ஒன்று இது மேலே மோதினால பெண் யானை ஒன்று சம்பவ இடத்தில் இறந்துவிட்டது. இந்த வழியாக வாகனங்கள் அதிக வேகமாக சென்று வருவதால் வனவிலங்குகளுக்கு இது மாதிரி இடையூறுகள் ஏற்பட உள்ளது. இது தவிர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கெங்கவள்ளி அருகே கள்ளசாராயம் விற்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 110 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கள்ளசாராயம் விற்பனை நடைபெறுவதாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது கூடமலையைச் சேர்ந்த மூக்கன், புனல்வாசல் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் ஆகிய இருவரும் சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்தபோது கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 110 லிட்டர் கள்ள சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல்கட்ட அமைப்பு தேர்தல் தமிழகம் முழுவதும் நேற்று 6வது நாளாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள ஒன்றிய கிளை கழகங்கள், நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வார்டு கழகங்கள், மாநகராட்சிகளில் உள்ள கிளைக்கழகங்கள் ஆகியவற்றிற்கு முதல்கட்ட அமைப்பு தேர்தல் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி, வனவாசி, நங்கவள்ளி உள்ளிட்ட நகராட்சிகளில் 60 வார்டுகளுக்கு நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பார்த்தசாரதி சிறப்புரையாற்றியதோடு வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் SR பார்த்திபன், மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெள்ளந்தூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் PT அன்பரசன் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரமசிங்கபுரம் நகராட்சியின் 21 வார்டுகளுக்கான உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டார். நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் உட்பட ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். திருப்பூர் தெற்கு மாவட்டம் பல்லடத்தில் நடந்த அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர் VP ஈஸ்வரன் நிர்வாக பதவி புத்தகத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக முதல்கட்ட அமைப்பு தேர்தல் இன்றுடன் முடிவடைவதையொட்டி ஏராளமான தொண்டர்கள் விண்ணப்ப படிவங்களை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களிடம் ஆர்வமுடன் வழங்கி வருகின்றனர். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது.
உலக புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் தெப்பத் திருவிழாவும் ஒன்று. இவ்விழா நேற்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இவ்விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வீராங்குப்பம் கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் கூழ், அமுது, மாவிளக்கு படைத்து கோழி, ஆடு ஆகியவற்றை பலிகொடுத்து விசேஷ பூஜையுடன் முப்பூசை திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனம் பெற்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான சூரியனார் கோயிலில் திருக்கல்யாண திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நவகிரகங்களில் முதன்மையான சூரியனுக்கு இங்கு கோயில் உள்ளதால் இப்பகுதி சூரியனார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற திருக்கல்யாண விழா உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செர்பியாவில் கடும் பனிப்பொழிவு, மக்கள் வீடுகளில் முடக்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.